நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் உங்களோட பொண்ணுதாங்கிற விஷயம் சின்ன மாமாக்கு தெரியுங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இத்தனை நாள் நான் தனியா போராடிட்டு இருக்கிறதா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கூட சப்போர்ட்டுக்கு சின்ன மாமா இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். சின்ன மாமா இப்ப இல்லம்மா, ஆரம்பத்துல இருந்தே நமக்கு சப்போர்ட் தான் பண்ணிருக்காரு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமே இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் என் பக்கம் கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நான் யாருங்கிற உண்மையையும் அவங்களுக்கு சொல்லுவேன். இத நான் அண்ணம்மா வரதுக்குள்ள பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவங்க திரும்பி வந்து பாக்கும்போது நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க என்னை ஏத்துப்பாங்க. இல்ல சாம், வேண்டாம். இது ரகசியமாவே இருக்கட்டும். கண்டிப்பா நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சா என்ன வெறுக்கிற மாதிரி உன்னையும் எல்லாரும் வெறுத்துருவாங்க. அத உன்னால தாங்கிக்கவே முடியாது. அம்மா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. உங்களுக்கான உரிமைய இந்த வீட்ல வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். நீங்க அம்மாவோட பொண்ணுதான்னு அவங்க வாயாலே நான் சொல்ல வைப்பேன். உங்க மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இந்த வீட்ல எல்லாரும் உங்களை நேசிச்சாங்களோ அதே அளவுக்கு, இல்ல அதை விட டபுள் மடங்கா உங்களை நேசிப்பாங்க. இத்தனை வருஷமா நீங்க இழந்த பாசத்தை, உறவுகளை நான் உங்களுக்கு மீட்டு கொடுப்பேன். அம்மா, என்னாச்சுமா? அம்மா, ஒண்ணு இல்ல சாம், கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன், அவ்வளவுதான். அம்மா, சீக்கிரமே உங்களை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வர போறேன். அதுக்கான வேலைகளை நாளையில இருந்து நான் பண்ண போறேன். இல்ல சாம், அவசரப்படாத. நான் தான் எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டேனா, நீயும் வாங்கிடாத. அம்மா, என்னை பத்தி உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டா ஜெயிக்கிற வரைக்கும் நான் அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். கண்டிப்பா இத சக்சஸ் பண்ணி காட்டுறேன். நாளைக்கு உங்களை இந்த வீட்டுக்குள்ள நான் கொண்டு வர போறேன். யார் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். என்ன சாம் பண்ண போற? நாளைக்கு பாக்கலாமா நாளைக்கு யார் உங்களை என்ன பண்ண போறாங்கன்னு. பாய்மா. என்னடா இது? இதுங்க ரெண்டும் மரம் மாதிரி ஆடாம அசையாம நிக்குதுங்க. என்னாச்சு?
அடடா, என்னக்கா நீங்க எதையோ வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கீங்க? அக்கா, யாரு பண்ண வேலைக்கா இது? எனக்கு என்ன தெரியும் ஜெயந்தி, நானே இப்பதான் பாக்குறேன். ஐயோ, சூர்யா வேற இன்னும் ஆபீஸ் போல. அவ மட்டும் இத பார்த்தா அவ்வளவுதான். ஒருவேளை நாராயணன் மாமா பண்ண வேலையா இருக்குமோ? மாமா, ஆ? உண்மையை சொல்லுங்க, இந்த வேலையை பார்த்தது நீங்க தானே? ஏமா, நான் எவ்வளவோ வேலை பாக்குறேன், நீ எந்த வேலையை சொல்ற? ஐயோ, இந்த வேலைய ஐயோ, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா, நம்மள ஆள விடுங்கம்மா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து அந்த பிளாக் மார்க்கரை வேற எங்க வச்சேன்னு தெரியல. சந்துரு, ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வா. ஐயோ, சூர்யா வரான். ம், ம். இதை எப்படி? டேய், அந்த பொண்ணு சைடுல இருந்து ரொம்ப பிரஷர் பண்றாங்க. என்னாச்சுமா? ஆ? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா ஹால்ல நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. சாப்பிடுறியா? வா. நான் தான் சாப்பிட்டுட்டேனே. சாப்பிட்டியா? டைம் ஆச்சு, ஆபீஸ் போல. ஆமாமா, பாய். பாய்ப்பா. யார் இந்த கேவலமான வேலையை பண்ணது சொல்லுங்க. டேய், என்னடா என்ன சந்தேகமா பாக்குற? யாரோ பண்ண வேலைக்கு நான் எப்படா பொறுப்பாக முடியும்? அண்ணம்மா இல்லங்கிறதுக்காக ஆள் ஆளுக்கு உங்க இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இது மட்டும் அண்ணம்மா இருக்கும்போது நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் ஒரே நொடியில காத்துல பறக்க விட்ட இந்த பொம்பளையோட போட்டோ ஒரு செகண்ட் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. அந்த போட்டோல உங்க அத்தை கல்யாணி மட்டுமா இருக்காங்க? என் தாத்தாவை கொண்டு அந்த பொம்பளையை என் அத்தனை சொல்லாத. சரி, அவங்க மட்டும் தானே இருக்காங்க? நீங்க எல்லாரும் தானே இருக்கீங்க? இத்தனை நாளும் அந்த போட்டோ இங்க தானே இருந்துச்சு. அப்போ தெரியலையா உங்க கண்ணுக்கு கல்யாணி இருக்காங்கன்னு? இங்க பாரு சாம், தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத. இவ்வளவு நாளா அந்த பொம்பளையோட முகத்தை யாரும் பார்க்க கூடாதுன்னு கருப்படிச்சு வச்சிருந்தோம். இப்ப அது யாரோ தொடச்சிருக்காங்க. யாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க யாருன்னு. இது முதல் தடவை இல்ல, இந்த மாதிரி செகண்ட் டைம் நடக்குது. இந்த போட்டோ இங்க இருந்தா தானே பிரச்சனை. இந்த போட்டோ இனிமே இந்த வீட்லயே இருக்க கூடாது.
சந்துரு சீக்கிரம் வாடா. அம்மா அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க? அவங்கள பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? லவ் பண்ணவர் கூட சேர்ந்து வாழுறாங்க. அது மிகப்பெரிய பாவமா? நீங்க எப்பவுமே என் அம்மாவை வெறுக்கிறீங்க. ஆனா அவங்க உங்களையும் உங்க குடும்பத்தை பத்தியும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. என் அம்மா பண்ணது தப்புன்னு நினைச்சுதான் நீங்க அவங்கள இந்த குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்க. அவங்க உங்களை பிரிஞ்சு அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு தானே இருக்காங்க. இன்னுமா உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற கோவம் குறையல? அவங்க செலுத்துற அன்புக்கு நீங்க அவங்கள நேசிக்க வேண்டாம், வெறுக்காம இருக்கலாம்ல. அம்மா இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் ஒரே நொடியில காத்துல பறக்க விட்ட இந்த பொம்பளையோட போட்டோ ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. கண்டிப்பா நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சா என்ன வெறுக்கிற மாதிரி உன்னையும் எல்லாரும் வெறுத்துருவாங்க. Sam? 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 Sam, எழுந்துரு Sam. Sam? Sam? Sam?
இந்தாங்க. ஐயோ, சூர்யா என்னாச்சு? என்னாச்சு சாம்? தெரியல பெரியம்மா. நான் கார் எடுக்க போனேன். கார்ல மயங்கி கிடந்தா. ஐயோ கடவுளே, இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏதாவது ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆச்சுன்னா? நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இவ இம்சை தாங்க முடியல. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்து நிக்கிறது. ஜெயந்தி, முதல்ல சாம்க்கு என்னாச்சுன்னு பாரு. எதுக்கு? நான் போய் கை வச்ச நேரம் இவளுக்கு ஏடா கூடமா ஏதாவது ஆகிறதுக்கா? நீ நல்ல வார்த்தையே பேச மாட்டியா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைக்கிறா. அவளை கேக்குறத விட்டுட்டு என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கீங்க. ஜெயந்தி, சண்டை போடுற நேரமா இது? சாம் 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 சாம். சாம் எதுக்குடா இவளுக்கு மயக்கம் வந்துச்சு? தெரியலம்மா. இப்படியே பேசிட்டே இருங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு நேரமா? அவனை பாருங்க, அனுமான் சஞ்சீவி மலையை தூக்கி நிக்கிற மாதிரி ஜாலியா தூக்கிட்டு நிக்கிறான். யாராவது டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்களேன். என்னாச்சு? சூர்யா ஏன் இவ்வளவு தூக்கிட்டு இருக்காரு? அது ஒண்ணு இல்லம்மா, வேண்டுதல். அதான். மாமா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அது ஒண்ணும் இல்லம்மா. இந்த சமந்தா பொண்ணு மயக்க போட்டு விழுந்துட்டா. பாவம், அவ நிக்க முடியாதுல்ல. அதான் சூர்யா தூக்கிட்டு வந்தாமா. அவளுக்கு மயக்கம் மயக்கம். அவ மேலதான் உங்க பையனுக்கு ரொம்ப நாளா மயக்கமாச்சு. ஐயோ, இப்படி ஆளுக்கு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களா பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் பார்சல்ல கீழே இறக்க மாட்டான் போல இருக்கே. சித்தப்பா, நான் தான் போனை மறந்து வச்சிட்டேன். நீங்களாவது டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாம்ல? உங்க யாருக்கும் மனசாட்சியே இல்லையா? விடுங்க, நீங்க யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம். நானே பாத்துக்கிறேன்.